தொடர்ச்சியாக இந்த குழப்பம் வந்து அவருடைய அந்த பிரச்சார பயணத்தில் மட்டுமல்ல, மற்றபடி நீங்கள் கூறியது போல் அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு குளறுபடியான நிலைமை இருக்கிறது என்பது வந்து நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இருந்த போதிலும் அதிமுக வந்து மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் இருக்கும்போதோ ஜெயலலிதா இருக்கும்பொழுதோ உள்ள சூழ்நிலையில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து இப்போ அதிமுக போயஸ் கார்டன் வாசலில் காத்து கடந்த கட்சிகள், அது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அது தமிழகத்தில் உள்ள இரண்டாம் கட்ட கட்சிகளாக இருந்தாலும், ஒரு காலத்தில் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலும் அங்கு வந்து இந்த சீட்டுக்காகவும் கூட்டணிக்காகவும் அவர்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக அரசியல் வரலாற்றில் ஏற்பட்டது. 2016க்கு முன்பு வரை அப்படிதான் அத்தகைய சூழ்நிலை தான் இருந்தது. அதற்கு பிறகு அதிமுகவின் தலைவர்களை அவர்கள் அழைத்து கூட்டணி அறிவிப்பதும், அதன் பின்னர் அந்த கமலாலயத்திற்கு சென்று அந்த தொகுதிகளை சீட்டுகளை வாங்குவதற்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஏற்பட்டு இருப்பதற்கும் வந்து உண்மையிலேயே இந்த கட்சிக்குள்ளே ஏற்பட்ட பிளவுதான் காரணமா இல்லைன்னா வேற ஏதாவது சிக்கல்கள் காரணமா நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் என்கிற 4 பேரின் சுயநலம் தான் காரணம். அவர்களோடு பயணிக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்களின் சொத்து சேர்க்கிற அந்த சுயநலம் தான் காரணம். இவர்கள் தங்கள் வழக்குகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டால் போரும் என்கிற அந்த சுயநலம் தான் காரணம். மற்றபடி தொண்டர்கள் கட்டுக்குலையாமல் இருக்கிறாங்க. அதிமுக வாக்கு வங்கி வளமான வாக்கு வங்கியாக இருக்கிறது. இதை வழிநடத்த ஒரு தகுதி இல்லாதவர்கள் கையில் அவர்களிடத்துல அந்த தலைமை பொறுப்பு இருக்கிற காரணத்தினால, அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விருப்பத்துக்கு மாறாக தொண்டர்களின் எண்ணங்களுக்கு எதிராக தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு மாறாக பொதுக்குழுவால் செயற்குழுவால் ஒரு செயற்கையான தலைமையை உருவாக்கி கொண்டு தன்னுடைய பணபலத்தால, சாதிய பலத்தால, பாஜகவோடு இருக்கிற உறவால, திமுகவோடு இருக்கிற மறைமுக ஒப்பந்தத்தால இந்த பதவியை பெற்றுக்கொண்டு மீண்டும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டமாக தேர்தல் களத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துகிறார். அதிமுக ஆள வேண்டும் என்றோ ஆளுகிற திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றோ அவரது இந்த பயணம் அமையவில்லை. ஓகே கேசிபி சார், நீங்க சொல்றது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசோடு அந்த ஒரு இணக்கமான உறவு, அந்த வழக்குகள் மற்றும் பல்வேறு சிக்கல்களில் இருந்து முழுவதும். ஆனால் திமுகவோட என்ன மறைமுக ஒப்பந்தம்னு நீங்க தொடர்ச்சியாகவே சொல்றீங்க, அது என்ன சார்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? திமுகவோட அவர்கள் மறைமுகமான உறவு வைத்திருக்கிறார்கள் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? ஏன்னா திமுகவை எதிர்த்து தான் இந்த அனைத்து பிரச்சாரங்களும் கட்டமைக்கப்படுகிறது. அதிமுக கட்சி தோன்றியதிலிருந்து இப்பொழுது வரை திமுக எதிர்ப்பு தான் இருக்கிறது. இவர்கள் என்ன ஒப்பந்தம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்றீங்க புரிஞ்சுக்கல. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது அன்றைய கவர்னர் இடத்துல ஒரு 14 அமைச்சர்களை பத்தி குற்றச்சாட்டு கொண்டு போய் கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அதற்குண்டான ஆதாரத்தை கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அத லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டும் என்று கூக்குரல் இட்டாரா இல்லையா? இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சி 4 ஆண்டு 4 மாதம் ஆயிருக்கு. இந்த காலகட்டத்தில் அது குறித்து ஏதேனும் மேல் நடவடிக்கையை திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறாரா? ஒன்று. இரண்டாவது, கொடநாடு கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டறிவேன்னு ஸ்டாலின் முழக்கமிட்டாரா இல்லையா? அதை அவர் செய்தாரா? அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பேன் என்று சொன்னாரு, அதை அவர் செய்திருக்கிறாரா? அப்ப இதெல்லாம் அவர் செய்யாமல் இருப்பதற்காக என்ன காரணம்? இதற்காக நீங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் கைகலப்புகள், அடிதடிகள் ஏற்படும். ஜெயலலிதா அம்மா காலத்துல மாறி மாறி வழக்குகள் போட்டுக் கொள்வார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலத்துல பரஸ்பரம் உறவுகளை, பண பரிமாற்றங்களை, ஆட்சியில் வருகிற பலனை பங்கிட்டுக் கொள்வதில் அவர்கள் பங்காளிகளாக இருக்கிறார்கள். ஓகே கேசிபி சார், இன்னொன்னு, இப்போ அது வழக்குகளை நீங்க கொடநாடு கொள்ளை வழக்காக இருந்தாலும் மற்ற வழக்குகளாக இருந்தாலும் அந்த வழக்கு விசாரணை என்பது வந்து லஞ்ச ஊழல் வழக்குகளில் வந்து அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீது வழக்குகளை தொடர்வதில் வந்து பல்வேறு அந்த வழக்கு நடைமுறைகள் தாமதமாகிறது. அது பல வழக்குகளில் அதை நம்ம வந்து பார்க்குறோம். அது இந்த அரசியல் ரீதியான வழக்குகளில் மட்டுமல்ல, பல வழக்குகள்லையுமே ஒரு தொகுதியில் தேர்தல் நின்று வெற்றி பெற்றால் கூட அந்த தொகுதியில் தேர்தல் நின்று வெற்றி பெற்று அடுத்த தேர்தல் வரும் வரை அந்த வழக்கு வந்து தொடர்ந்து விசாரணை போய் கொண்டே இருக்கிறது. இதற்கு வந்து நம்ம வந்து இன்னொரு அரசை வந்து அவர்கள் வந்து
இணக்கமாக செயல்படுகிறார்கள் அல்லது அந்த வழக்கை விரைவுபடுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதே வந்து ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியல. இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் வந்து நிறைவா ஒரு கேள்வி, இந்த அதிமுகவின் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் இரண்டு கட்சிகள் மட்டுமே இணைய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று தேமுதிக, இன்னொன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த இரண்டும் இணைந்து அதிமுகவில் நீங்கள் கூறியது போல மற்ற கட்சிகளும் அந்த டிடிவி தரப்பு, அந்த அமமுக உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்து இருந்தால் என்ன திமுக கூட்டணிக்கு ஒரு பலமான ஒரு போட்டியை இந்த தேர்தலில் அளிக்குமா? கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளையாவது இந்த முறை பெற இயலுமா? அல்லது இதில் ஓ பன்னீர்செல்வத்தை மட்டும் தனித்து விடப்படுவது வந்து அது ஏற்றுக்கொள்ளுவார்களா அல்லது அதனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுமா சார்? ரெண்டு கேள்வி இருக்குதுல்ல. நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கு சப்பக்கட்டு கட்டுறீங்க. 4.5 ஆண்டு காலம் ஒரு அரசாங்கம் ஆட்சியில இருக்கிற பொழுது இந்த வழக்குகளில் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஒண்ணுமே வரலங்கிறீங்க. அந்த முன்னேற்றத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தவில்லை. திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை கிடுகிடுக்கிற வைக்கிற வகையில ஒரு எதிர்க்கட்சி அரசியலை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கலாம். அதை செய்யல. அப்ப இதெல்லாம் தான் இவர்களுக்குள்ள ஒரு மறைமுக ஒப்பந்தம் என்று நான் சொல்வது. அடுத்து நீங்கள் கேட்ட தேமுதிக கூட்டணிக்குள் அவர்கள் இணைவார்களா இல்லையா என்பதை ஜனவரியில் நடக்கிற மாநாட்டில் தான் தெரிவிப்பார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்குள்ள அப்பா மகனுக்குள்ள இணைவார்களா இல்லையா என்பது இன்னும் சில மாதங்களுக்குள்ளதான் வந்து தெரிய வரும். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக இன்றைக்கு உருவாக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் கட்டாயம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த தேவையை இன்று வரை உணர மறுக்கிறார். அது அதிமுக ஆள வேண்டும் என்கிற நோக்கத்திற்கு வலு சேர்ப்பதாக அது இருக்காது.